ஆனா 22 வயசு ஆச்சு, 70வது நாள் இருக்கேன், ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்ல இருக்கேன், ரீலாக்ஸ் பண்ணிட்டேன் நேத்து. டுடே முதல் நாள்ல நான் கொஞ்சம் ஆணவத்தில் இருந்தேன்னா விந்து ஜெயம் சரியாக செய்யவில்லை. ஃப்ரேம் ஒர்க், அதாவது பயிற்சி முறைகள், அதற்கான வழிமுறைகளை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால என்னுடைய உயிரை நான் இழந்துட்டேன். உங்கள் ஓல்டு வீடியோஸ் பார்த்தேன், முன்பு சொன்ன ரீசன் கிடைச்சதுன்னா தேங்க்ஸ் அண்ணா ஃபார் யுவர் சப்போர்ட். வாழ்க வளமுடன். அதான் நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், ரெகுலரா ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அந்த ரொட்டீனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, அப்ப நம்ம தவறிடுவோம் ஆச்சுங்களா. ஸோ நமக்கான ஒரு ரொட்டீன் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு, இப்போ இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு படுக்கிறதுல தான் தூக்கமே. இத்தனை மணிக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன்னா படுத்துறணும். உணவு முறைகள்ல இருந்து எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்லா, ஏன்னா நமக்குள்ள உற்பத்தி ஆயிட்டு இருக்கிறது இப்பதான் சொன்ன சக்தியும் சிவமும் சேர்ந்து விந்து சக்தி உயிராற்றல் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அப்போ அதை சரியா டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். இது ஒரு தொழிற்சாலை. உடல்ங்கிறது ஒரு சயின்டிபிக் லேப். சித்தர்களுக்கு வெளி உலகத்துல லேப் இல்லை, நம்ம உடம்பே ஒரு லேப் மாதிரி தான். அப்ப நம்ம ஒருத்தர் கான்சியஸ்னஸோட அதை அணுகணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்பவும் புது ரொட்டீன் எடுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக